கூப்பிக்குவாங்க. போன் எடுத்து எடுக்கல, போன்ல காட்சி பார்க்க பார்க்க இன்பம், பார்க்க பார்க்க பரவசம். பின்னாடி இது வந்து மிஷின் கிடையாது. உங்க கண் எதிரிலே அற்புதமான காட்சிகள் கொடுக்கும். குடும்பத்தோட என்னுடைய மகனுக்கு மொட்டை எடுக்க போனோம் தாய்மங்கலத்துக்கு. ஆமாங்க, வீடியோ காட்டுறேன் வாங்க. சத்திரப்பட்டிலேருந்து அப்படியே அழகர் கோயில் வந்து அப்படியே அழகர்லேருந்து மேல் ரோட்டில் அப்படியே மரம் வந்து அடர்த்தி அப்படியே குகை மாதிரி இருக்குது. இங்கே மட்டும்தான் அவ்வளோதான் இருக்குது. அப்படியே போனோம் அப்படின்னா மேலூர் போயிடலாம். இதான் எங்களுக்கு ரொம்ப பக்கம். அப்படியே மேலூர்லேருந்து லெஃப்ட் சைடு கட் பண்ண வச்சுங்களேன், அப்படி சிவகங்கை ரோடு வந்துடும். இதில் என்ன அப்படின்னா மேலூர் பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பென் குயிக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஆமாங்க, விவசாயிகள் நிறைஞ்ச மாவட்டம் அப்படின்னா அந்த ஊர் ஏரியா அப்படின்னாவே மேலூர் தான். ஆமாம், இங்கே விவசாயங்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதுவும் இந்த ஏரியா வந்து நாடுன்னு நிறையா பிரிச்சுருப்பாங்க. அப்படியே தாண்டி போய்கிட்டே இருந்தோம். மேலூரில் கூரைக்கடை அப்படின்னா தான் ஃபேமஸான கடை. அங்கே நிறைய சாப்பாடுகள்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும். அதையும் பார்த்துக்கிட்டே போனோம். அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கும்போது ரோடு வந்து அகலப்படுத்துகிற பணி இருக்குது. ஆமாங்க, ரோடு சிங்கிள் ரோடாக இருந்துச்சு. அதனால் இப்போ தான் அகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து போகணும், பாதுகாப்பாக. ஆனால் இந்த ரோடு அகலப்படுத்திட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் தாயமங்கலம் போயாச்சு. சிவகங்கை போய் அப்படியே தாயமங்கலம் போயாச்சு. சிங்கிள் ரோடாக இருந்தாலும் இப்போ முதல் ரோடு மோசமாக இருந்துச்சு. இப்போ நல்லா போட்டிருக்காங்க, பல்லன்னு போட்டிருக்காங்க. அதனால் அந்த கேஸ் பல்கை ஒட்டி போகிறதோட அங்கே தள்ளி இன்னொரு ரோடு இருக்குது, அதில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். போனோடனே நம்ம தாயமங்கலம் தாய் இருந்தாங்க. பார்த்து சந்தோஷமாக வழிபட்டு சாமியை கும்பிட்டோம். இதில் என்ன அப்படின்னா தாயமங்கலம் அப்படின்னாவே பங்குனி மாதம் அப்படின்னாவே தாயமங்கலம் தான். இதெல்லாம் வந்து இதுக்கான கதை என்ன, இதோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க. ரொம்ப கேட்கவே என்னுடைய மனசு புல்லரிச்சிச்சு. அந்த வரலாறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா வாங்க உள்ளே போய் பார்ப்போம். தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் இப்போ சீசன் முடிஞ்சிடுச்சு. அதாவது திருவிழா முடிஞ்சாலுமே பங்குனி கடைசி நான் போனேன். அப்படியும் அவ்வளோ கூட்டங்கள் இருந்துச்சு. தேரோட்டம்லாம் முடிஞ்சு தேர் நிப்பாட்டியிருந்தாங்க. அப்படியே சரி உள்ளே போவோம் அப்படின்ட்டு என் மகனுக்கு மொட்டை எடுக்கிறதுக்காக உள்ளே போயிருந்தேன். உள்ளே நுழைஞ்ச உடனே முடி காணிக்க இலவசம்னு போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் போனோம். கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா முடி காணிக்க செலுத்த காசு தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உள்ளே போய் நின்றோம். உள்ளே போயிட்டு அப்படியே மொட்டை எடுத்தோம். என் மகனுக்கு மொட்டை எடுத்தோம். அப்புறம் மொட்டை எடுத்ததுக்கப்புறம் தான் நல்லா. ஆனால் தம்பி ரொம்ப பொறுமையாக நிதானமாக எடுத்தார். ஆனால் மொட்டை எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது 100 ரூபா காசு கொடுங்க அப்படின்னாங்க. என்ன தம்பி காசு தேவையில்லையே அப்படின்னு. இல்லைண்ணே டோக்கன் தான் ஃப்ரீ, ஆனால் மொட்டை எடுக்க 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி கோயிலில் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா கையில் கொடுத்துட்டு எவ்வளோ செலவழிக்கிறோம், 100 ரூபா தம்பி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு 100 ரூபா கையில் கொடுத்தேன். ஆனால் தம்பியும் ரொம்ப பொறுமையாக தான் மொட்டை எடுத்தார். என் மகன் சின்ன பிள்ளையில் கால்னு கத்துவியான். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் அழுகாமல் உட்காந்துருந்தார். உம்முன்னு உட்காந்துருந்தேன். ஒரு தூங்கிட்டானோ அப்படின்னு குளிஞ்சு பார்த்தேன், தூங்கலை. அப்புறம் சரி மொட்டை எடுத்துகிட்டு வெளியே கூப்பிட்டு வந்து பார்த்தா, என்ன நல்லா இருக்கா மொட்டை, சூப்பராக இருக்கலான்னு கேட்டால் மொட்டை சூப்பராக இருக்குப்பா அப்படின்னா. சரிடா வாடா அப்படின்ட்டு என் மையால் கூப்பிட்டு அப்படியே உள்ளே போகலாம். இப்போ நான் என்ன அப்படின்னா நான் மட்டும் போகல, என்னுடைய உறவுகளான என் ஒய்ஃபோட அக்கா மகள்கள், அவங்களும் எனக்கு மகள் தான் வேணும், பிள்ளைகள், எங்கள் அம்மாயி எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். என்னோடய மகனுடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குடும்பத்தோடு இப்படி திருவிழாக்களுக்கு போகும்போது நம்ம வருஷம் பூரா உழைக்கிறோம். ஆனால் குடும்பத்தோடு இப்படி திருவிழாக்களுக்கு போகிறப்ப மனசு ஒரு நிம்மதியாக இருக்குது. ஆமாம், சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆமாங்க, திருவிழா அப்படின்னாவே உறவுகள் ஒன்று கூடும் விழா அப்படின்னு சொல்லலாம். இரவுகள் ஆயிடுச்சு. இந்த முன்னாடி போகிற பாப்பா, மூத்தமையே, இந்த மொட்டை பாசு, பின்னாடி ஹரிணி, அப்புறம் சரி தள்ளி போய் திரும்பி பார்த்தா அந்த ஹரணி வந்துச்சா, அப்படியே பின்னாடி எங்கள் அப்பா அம்மாயி வந்துச்சு. எல்லாமே சேர்ந்து சந்தோஷமாக நடந்து போனோம். இப்போ என்ன அப்படின்னா வரலாறு, தாயமங்கலத்தோட வரலாறு நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன்ல. முன்னொரு காலத்தில் வந்து இது வந்து ஒரு கம்மா, ஆறுன்னு கூட சொல்லலாம். அங்கிட்டிருந்து ஆறு வரும், இது கம்மாவாக இருந்திருக்கு. அப்போ வந்து என்ன அப்படின்னா காரைக்குடிலேருந்து முத்துச்செட்டியார் அப்படின்றவங்க வந்து மதுரைக்கு வந்து வியாபாரத்துக்கு போவாங்களாம். வளையல் வியாபாரம் அந்த மாதிரி நிறையா வியாபாரங்கள்லாம் பண்ணுவாங்களாம். அப்போ வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு குழந்தையே இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப நாள் சாமியை கும்பிட்டு வேண்டி இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு ரொம்ப மனசு உறுதி அழுதுருக்காங்க.
அப்போ சரின்னு சொல்லிட்டு அப்படி மதுரையிலேருந்து வரமேது பார்த்தா ஒரு குழந்தை புதற்குள்ள அழுதுருக்கு. என்னம்மா இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பாலாம் இல்லையா, எங்கே நீ இருக்கு, எங்கள் அம்மா அப்பா இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லி அழுதுருக்கு அந்த பையன், சின்ன கை குழந்தை. சரி அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்து அப்படியே மதுரையிலேருந்து வரமேது கூப்பிட்டு வந்திருக்காரு. கூப்பிட்டு வந்தோன்னா நைட்டு ஆயிடுச்சு. அப்போ என்ன விட்டாங்கன்னா இந்த ஆற்று கரையில் அந்த பிள்ளையை வச்சு இந்த கம்மா கரையில் இங்கேயே பிள்ளையை வச்சுட்டு இங்கே தங்கியிருந்துருக்காங்க. தங்கிட்டு தூங்கிட்டாரான். அதாவது தூங்கிட்டான்னா நிப்பாட்டிட்டு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போய் குளிக்க போயிருக்காரு. குளிச்சுட்டு வந்து பார்த்தா குழந்தைய காணாம். ஐயோ குழந்தைய காணாமேன்னு சொல்லி புலம்பி தவிச்சிருக்காரு. எங்கெங்கே தேடி பார்த்துருக்காரு. ஐயோ தண்ணியில் போச்சுன்னு அழுது புலம்பிருக்காரு. சரி ஒரு குற்ற உணர்ச்சியோட வீட்டுக்கு போய் சேர்ந்து சாப்பிடாம வீட்டில் உட்காந்துருக்காரு. என்னம்மா என்கிட்ட வீட்டுக்காரமாக கிடையாது இந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தூங்க சொல்லியிருக்காங்க. தூங்கினப்போ கனவுல வந்து முத்துமாரியே வந்து நான் தான் வந்து நீ குழந்தை இல்லைன்னு சொன்னேன்ல, அதனால தான் குழந்தைய அவன் கூட வந்தேன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பழையபடி உடனே வந்து என்ன எங்கே தாக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த கள்ளி காட்டில் அந்த மாதிரி கள்ளி செடிகளுக்கு நடுவில் நான் இருக்கேன் அப்படின்ச்சா அம்மா. அவரும் போய் பார்த்தப்ப மண்ணால் ஆன முத்துமாரியம்மனுடைய சிலை உள்ளே கிடச்சிருந்துருக்கு. அதான் இப்போ உள்ள ஆதி மாரியம்மன் சொல்லியிருக்கு. இன்னமும் வருஷம் போய் அந்த நினைவுகளை விட்டு ஆற்றுல மண்ணை பிடிச்சி வழிபடுவாங்க. ஆமாங்க. அப்போ அந்த முத்து செட்டியார் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சிலையை எடுத்து ஒரு சின்ன கோவிலாக கட்டி அந்த அம்மாவுக்கு வழிபாடு நடத்தியிருக்காரு. நம்மளுக்கு பெத்த பிள்ளை மாதிரி இனிமேல் நம்மளுக்கு குழந்தையே இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லி அந்த முத்து செட்டியார் வந்து அந்த அம்மாவுடைய கோவிலை வழிபட்டுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி விளங்க கேட்ட வரம் நீங்கள் என்ன வேணுனாலும் அந்த அம்மா உங்களுக்கு வரம் கொடுத்துருவாங்க. ஆமாங்க. அந்த அளவுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம், கைகால் சுகம், இந்த மாதிரி நிறைய வரங்கள் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா தீச்சட்டி. ஆமாம், இந்த அம்மாவுக்கு வந்து அக்னி வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பொதுவாகவே அம்மன் அப்படின்னாவே அக்னி பிடிக்கும். அதனால் கேட்ட வரம், குழந்தை வரத்துலேருந்து எல்லா வரத்தையுமே அம்மா கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு சக்தியான அம்மா தான் தாயமங்கலம். ஆமாம், பங்குனி மாதம் அப்படின்னாவே கட்டுக்கடங்காத கூட்டங்க. அவ்வளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆமாம், குழந்த வரோம், பிள்ளைகளுக்கு முடியலை, முத்து போடு அம்மா போட்டுருச்சு அப்படின்னா அம்மா வந்து போட்டுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த வேண்டுதலை செலுத்துவாங்க. எனக்கே வந்து கால் வலிச்சிச்சு அப்படின்னா கால் பாதம் வைப்பாங்க, கண் வலிச்சா கண் சரியாக தெரியணும்னா கண் பாதம் வைப்பாங்க. அப்படி நிறைய வேண்டுதல் வைப்பாங்க. ஆனால் கூட்டம் வந்து அலைமோதுங்க. அம்மாவை பார்க்க எப்படின்னா ஒரு பெரிய விஐபி கூட பார்த்தாலும் அம்மாவை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டங்கள் இருக்கும். நீங்கள் போனீங்க அப்படின்னா போய் மனசார நின்று சாமி கும்பிட்டுவாங்க. நானும் சரி அடுத்து என்ன செய்யணும் வரம்பாங்க அதெல்லாம் போனோம். சரி வந்து ஒரு சுற்றி வந்துடும் முட்டையை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே முட்டையை போட்டு அப்படி சுற்றி வந்தோம். வரிசையாக நிறைய பேர் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சரி நேர்த்திக்கடன் செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் போனது வந்து பங்குனி கடைசி நாள் அப்படின்றப்ப கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் கோயிலுக்குள்ளே அம்மா 8 மணியோட நல்லா சத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்துட்டு அம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி வரலாம்னு சொல்லி பிரகாரத்தை சுற்றலாம். இதில் இன்னொரு என்னென்னா இந்த பிரகாரத்தை சுற்றி இருக்கிற பிரகாரத்தை அகலப்படுத்தினால எனக்கு ஒரு பங்கு இருக்குது. அவங்க ஜேசிபி நான் ஓட்டினேன். அப்போ ஜேசிபி ஓட்டம் மீது இந்த கோவிலை சுற்றி இருக்க அந்த சின்ன காம்பவுண்ட் அந்த புறம் அதை இடித்து அகலப்படுத்த சொன்னாங்க. அப்போ சாமி கும்பிடாமல் அந்த கான்ட்ராக்டர் ஜேசிபி வச்சு இடிக்க சொன்னார். இடித்தப்போ பெரிய கல் டயருக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. 50,000 ரூபா டயரு போச்சு, எனக்கு வெடிச்சிருச்சு. பழையபடி தப்பு தான் சொல்லி கான்ட்ராக்டர் போய் சாமிகிட்ட போய் நேற்றுக்கின சாமியை கும்பிட்டு அப்புறம் டயர் பழையபடி வாங்கி மாட்டி ஓட்டணும். எனக்கு அம்மாட்ட இந்த ஒரு அனுபவங்கள் இருக்குது. வருஷம் அம்மாவை நான் மறக்காமல் போய் கும்பிடுவேன். அது ஆட்டோ சவாரியும் போவேன், வருஷம் போவேன். கஸ்டமர் கூப்பிட்றப்ப வாடகை கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம கோயில் விசேஷம் அப்படின்னாவே சவாரி நான் கம்மியாக போவேன். ஏன்னா நம்மளும் போய் கோயில் சாமியை கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நேர்த்திக்கடன் இப்படி உருண்டு கொடுக்குற நேர்த்திக்கடன்லாம் நிறையா பேர் செலுத்துகிறாங்க. ஆமாங்க. சரி உள்ளே போய் அம்மாவை கும்பிடுவோம் அப்படின்ட்டு குழந்தை குட்டியோடு எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக உள்ளே போகலாம். சரி கூட்டம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்களே கடைசி நாள்னு பார்த்தா ஆஹா கட்டுக்கடங்காத கூட்டங்கள் இருந்துச்சுங்க. ஏன் அப்படி கூட்டங்கள் அப்படின்னா அம்மாவுடைய சக்தி. ஆமாம், நம்ம வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலும் பழிக்கிறதுனால, இப்போ நான் வைக்கிற வேண்டுதல் பழிக்கிறதுனால என் பிள்ளை ஊட்டியோட போகிறேன். அப்போ என் பிள்ளை ஊட்டி வைக்கிற வேண்டுதல்னால எல்லாம் போயிடுறாங்க. அப்புறம் என் மயனுக்கு போய் முட்டையை போட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். ஆமாம், இப்படி அம்மனுடைய சக்தி வந்து நிறையா இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் கூட்டம் கண்ணுக்கடாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. சரி சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு நல்லா உங்களுக்காகவும் சரி சாமியை கும்பிட்டு அப்படியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா ஒரு சின்ன பையன் நங்குன்னு குடிக்காங்க. அதுவும் நம்ம வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு வேம்புக்குன்னே போஸ்ட் பாருங்கள், போஸ்ட் இருக்கிறத பாருங்கள், அந்த திரும்பிட்டே பாருங்களேன். அதான் சிறுவர்கள் விளையாடுறது நம்ம ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போகிற வீடியோஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் தெரியும். ஆமாங்க, தாயமங்களுடைய திருவிழா நான் போன திருவிழா எடுத்து வீடியோ போட்டேன். அப்படியே என் பிள்ளை 2 பேரும் சின்ன பிள்ளை மேலே ஏறணும். இங்கே வருங்க பச்சை பிள்ளைங்க வருங்க மேலே ஏறதுக்கு. இங்கே வருங்க எப்படி தட்டு தருமாறுங்க. இதெல்லாம் எப்படி இராணுவத்துலையும் மிலிட்ரிலையும் பாருங்கள் எப்படி இதெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங் சொல்லலாம். ஆமாம், மேலே ஏறி பிடிச்சி ஏறதுக்கு பாருங்க. மொட்டை பாசையம்மா ஏறி தவி விளாண்டான். அந்த பாருங்க ஏறியா பாருங்கள் மொட்டையை போட்டு. அதே மையன் டக்கு ஏறானா அந்த அப்போ ஏற ஆரம்பிச்சப்பில் இன்னும் ஏறல வருங்க ஒரு பிள்ளை. ஆமாம், அந்த பிள்ளை இன்னமும் ஏறலை. சாயங்காலம் கூட ஏறாது போல். அங்கே பாருங்க
எவ்வளோ தூரம் ஏறிக்கிறதுன்னு. என் மயன் டக்கு டக்குன்னு ஏறிட்டான். இந்த ஒரு பிள்ளை ஏற முடியல, அவன் யாருங்க பாவாடையை போட்டுக்கிட்டு இங்கே யாருங்க எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு. அதாவது பிள்ளைகள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி விளையாட்டு விளையாடலாம். நீங்கள் வேறு விளையாட்டு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி விளையாட்டு விளையாண்டா பிள்ளைகளுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். நான் எப்போவுமே தாய்மானத்துக்கு போனால் என் பிள்ளைகளுக்கு ஒரு 500 ரூபா ஒதுக்கிடுவேன். விளையாடுறதுக்கு ராட்டனம், சுற்றுறது எல்லாமே. என் மையனும் ஹரிணியும் ராட்டனம் சுற்றுனாங்க. அந்த ராட்டனம் 100 ரூபா டிக்கெட்டு, இதுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. ஒரு 10 நிமிஷம் டைம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு சொன்னாங்க. அப்போக்கா இன்னும் 5 நிமிஷம் இருக்குதா அப்படின்னு. அப்படியா, சரி தம்பி அப்படின்னாங்க. அப்போ கொஞ்சம் அசந்தோம் அப்படின்னா பிள்ளைகளை வெளியேற்றி விட்டுருவாங்க. அதனால் டயத்தை பார்த்துட்டு தான் நம்ம பிள்ளைகளை உள்ள விடணும். எல்லாருமே விட்டாங்க. நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக விளையாட்டுமே அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போய் விளையாட விட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சேனலில் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ இதே மாதிரி நல்ல வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சேரும் தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக சப்ஸ்கிரைப் நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு அடி அடித்தோம், ஒரு 3 பந்தில் மொத்தமும் விழுந்துச்சு அப்படின்னா ஹோம் தொட்டு எல்லாம் ஃப்ரீயாக தருவோம் அப்படின்னாங்க. ஒரு எண்ணெய் வாங்கி கையெல்லாம் ஏற்றிக்கிட்டு எரிஞ்சார். எனக்கு தெரியும் இது விளாண்டாலும் ஜெயிக்க முடியாதுன்னு. ராஜதந்திரம்ன்ற வடிவில் சொல்கிற மாதிரி ராஜதந்திரம் மாதிரி எரிஞ்சு பார்த்தாரு, விழுகலை. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம போயிருந்த தாயமங்கலம் திருவிழா.